தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியான மின்வெட்டு பிரச்சனை உருவாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் அடிக்கடி ஏற்படும் மின்தடையால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் மின்வெட்டு என்பது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பூதாகரமாகி மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதித்து வருகிறது. சென்னையில் இரவு நேரங்களில் வீடுகள், மருத்துவமனைகள், கடைகள் என அனைத்தும் இருளில் மூழ்குவது வழக்கமாகிவிட்டது. இதனால் மக்கள் தெருக்களில் இறங்கி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் நிலை உருவாகியுள்ளது. மின்சாரம் தர முடியவில்லை என்றால் ஆட்சியை விட்டு விலகுங்கள் என்கிற கோஷங்கள் இரவு நேர சென்னையின் பல பகுதிகளில் ஒலிக்கத் தொடங்கியுள்ளன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் CT நிர்மல்குமார், சிலர் வேண்டுமென்றே மின்தடையை ஏற்படுத்துகின்றனர். மின்தடை ஏற்படுவது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒரு இடத்தில் பியூஸ் கேரியர்களை திருடிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல இடங்களில் CCTV இல்லாததால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. இரவு நேரங்களில் மின் விநியோகம் தொடர்பான குறைகளை சரி செய்ய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 8ஆம் தேதி கூட மின்வாரிய குழுவினர் வடசென்னையில் ஆய்வில் ஈடுபட்டனர். வேண்டுமென்றே மின்தடையை ஏற்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த நிலையில்தான் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்திலேயே திடீர் மின்வெட்டு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சருமான ஷாஜகான் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்ட நிலையில் 29 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். ஆனால் கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போதே திடீரென மின்தடை ஏற்பட்டதால் அதிகாரிகளும் அமைச்சரும் அதிர்ச்சியடைந்தனர். முன்னதாக மின்சாரத்துறை அமைச்சர் யாரோ வேண்டுமென்றே மின்தடையை ஏற்படுத்துவதாக கூறிய நிலையில் தற்போது நாகையில் மற்றொரு அமைச்சரின் விழாவில் கரண்ட் கட்டானது தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.